220. வீடியோ பார்க்குற நீங்கள் இவனுங்க கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க, சமைப்பாங்க திம்பாங்க தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இனிமேல் தான் நம்மளோட வைப்பே ஆரம்பம். 500. சூப்பராக இருக்கும், அருமையான வாடை. ரொம்ப முத்திர மாடு. இப்போதான் 624 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமாகி போச்சு. குஜராத். அந்த வால் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வால் வந்து 3500 ரூபாயாங்க. ஸோ போன வருஷம் இதே நேரம், அதாவது வந்து 2023 நவம்பரில் நம்ம சங்கரங்கோயிலேருந்து நேபாள் போயிருந்தோம். அது இதில் போயிருந்தோம், மஹிந்திரா தாரில் போயிருந்தோம். இந்த வருஷம் நம்ம எங்கே போக போகிறோம்னா இமயமலைத்தொடர் போகும். அண்டு இந்த ட்ராவலை நம்ம எதில் போகிறோம்னா நீங்களே ஒரு வாட்டி பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ நம்ம வந்து திருமங்கலம் அவுட்டரில் இருக்கோம். திருமங்கலத்துக்கும் அந்த கப்பலூர் டோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். இங்கே இந்த பாலத்துக்கு கீழே, திருமங்கலம் பைபாஸில் இருக்க பாலத்துக்கு கீழே இந்த கடையில் வந்து நம்ம காஃபி சாப்பிட்டோம். சரியான காஃபிங்க. இது வந்து எப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூட்டில் போனீங்கன்னா குடிக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சரியான காஃபி, செம்ம டேஸ்ட்டு. கருப்பட்டி காஃபி தான், நல்லா வெள்ளெல்லாம் போட்டு பக்காவாக இருந்துச்சு. கருப்பட்டி போட்டு பக்காவாக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. ஸோ அடுத்து மதுரையை தாண்டுவோம், அடுத்து திண்டுக்கல், அப்படியே போய்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம நாமக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி சேலமுக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சங்கரங்கோயிலில் வண்டி எடுத்து ஒரு 280 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் மதுரையெல்லாம் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் விளாக் பண்ண முடியல, இல்லைனா கன்டினியூஸாக விளாக் பண்ணலாம் தான் நினச்சேன். ஸோ இனிமேல் பெங்களூருக்கு அப்புறம் சரிங்களா கன்டினியூஸாக விளாக் வரும். கன்டினியூஸ் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது, இந்த விளாகே வந்து ரூட்லேருந்து எல்லாமே காமிக்கிறேன். பெங்களூரையும் அப்ராக்சிமேட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ரூட்டாக தான் இருக்கும். என்ன சாப்பாடு இருக்கா, என்ன இருக்குது? டிபன். The next day. இப்போ நம்ம கர்நாடகாவில் மணவிக்கல் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே இருந்து பார்த்திங்கன்னா குஜராத்துக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது ஒரு 22 மணி நேரம் காமிக்குது. ஆக்சுவலாக ஒரு பிளானில் ஒரு சின்ன சேஞ்சுங்க. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் வந்து நேற்று நைட்லேருந்து இந்த காலைல விடிகிறதுக்குள்ளே நிறையா டிஸ்கஷன் போச்சு. டிஸ்கஷனில் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு பதிலாக அதோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்னரியில் ஒரு சின்ன சேஞ்ச். ஏன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து குஜராத்தில் இங்கே இருக்குது. நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்க ஐட்னரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம எங்கே போக போகிறோமோ அது இங்கே இருக்குது. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஸோ இந்த ட்ரிப்புக்கு ஸ்பெஷலான ஐட்டமே இதாங்க. முடிஞ்சளவு சமைக்கலாம் சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ காலையிலே வந்து சமையல் கலையை வந்து ஆரம்பிக்க போகிறோம். வரக்காப்பியுடன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
நல்லாக்கா சாப்பிட்டீங்களா போய்? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அதில் வந்து வெங்காயம் இல்லை, எதுவுமே இல்லை, இருந்ததை விட்டு வச்சு செஞ்சது. எங்களுக்கு போட்டி அங்கே ஒரு அண்ணன் கடை இருக்கிறாரு. வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா குப்பால் அப்படின்னு ஒரு ஊர் நம்ம கர்நாடகாவில். ஸோ அங்கே வந்து ஒரு பாரத் பெட்ரோலியமில் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொட்டி இருக்குது. இங்கே வந்து குளிக்கவும் செஞ்சுக்கலாம், கேட்டதுக்கு குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் ஆக போகிறோம். ஸோ ஒரு வழியாக ரிஃப்ரெஷ் ஆகியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பார்த்திங்களா சூரத்தில் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 22 மணி நேரம் காமிக்கிது. அப்படின்னா நாளைக்கு மணி வந்து இப்போ வந்து 10 ஸோ நாளைக்கு ஒரு 8 மணிக்கு தான் அங்கே போய் சேருவோம். நம்ம வந்து 9 மணிக்கு இங்கே இருக்கணும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். சரி எப்படி போகலாங்கிறத பார்ப்போம். முடிஞ்சளவு கொஞ்சம் புஷ் பண்ணி தான் போகணும். ஓகேங்க, போமா. ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பழம் வச்சுருந்தாரு, கொய்யா வச்சுருந்தாரு. ஸோ எல்லாம் வாங்க வந்துட்டோம். கொய்யா வந்து கிலோ 60 ரூபாயாம். நம்ம ஊரில் இந்த தாய்லாந்து கொய்யாமா பார்த்தீங்களா, அந்த சைஸில் இருக்குது பாருங்கள். மோரிஸ் பழம் வந்து டசன் 60 ரூபா, கிலோ 50 ரூபா. கேரி பேக் வேணுமா? பேப்பருக்கா? நியூஸ் பேப்பர். கிலோ எவ்வளோ? கிலோ 220. दो வரலாம் சொல்லியாச்சு. 2 சொல்லிட்டேன், 2 கிலோ. அதே 220 நம்ம ஊர் தான். அடுத்த ஸ்டாப்பு அங்கனக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு சிக்கன் வாங்குகிறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் இவனுங்க கடைசி போக மாட்டாங்க, சமைப்பாங்க திம்பாங்க தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இனிமேல் தான் நம்மளோட வைப்பே ஆரம்பம்.
அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் பேலவும் செய்வாங்க. ப்ரோ அவங்க கத்தி வைக்கிறாங்க ப்ரோ. அது பூரா கத்தி கிடையாது, தகரம் ப்ரோ. நீங்க சும்மா கேளுங்க, எவ்வளோ கேளுங்க. அவன் நம்மளே ஏமாத்திட்டாங்க. கேளுங்க தெரிஞ்சுப்போம். இந்த ஆறார் ப்ரோ, இந்த இருக்காரு பாருங்க, இந்த ஆறார் பாருங்க. நம்ம ஊரு கேளுங்க. 500 500 நல்லா வெயிட்டாக இருக்கு. அது தகரம், இது தகரம். எக்ஸல்னா அது எக்ஸல் பிளேடு. அது 60. பைப்பா ப்ரோ இது? பைப்பு தான் வெயிட்டாக இருக்கு. சாமி சொல்கிறேன் சாமி. எவ்வளோ? 300. எவ்வளோ கூட சொல்கிறேன்? 100. சரி, அடுத்து இங்கே பிஸ்னஸ் கொடுப்போம். பக்கெட்டில் போடலாம்ல, கழுவிடலாம் நம்ம. ஆமாம் கழுவிடலாம். சரி, நம்ம அடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு வருவோம். சரி, கோழியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டட்டோம். அந்த லாரிக்காரர் வந்து பிடிச்சி கொண்டுட்டு இருக்காங்க ஒரு 1/2 மணி நேரமாக வாங்க சொல்லி. தெரியாமல் கேட்டுவிட்டார் போல். நம்மளாச்சும் ஓடி வந்துட்டோம், அவரால் ஓட முடியல, பிடிச்சி கொண்டுட்டு கிடக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து தோலோட 220 ரூபா, தோல் நீக்கினா 240 ரூபா, பார்கெயின் பண்ணிங்கன்னா 230 ரூபா. ஈரல் வேணுமா யோசு? நல்லா முரட்டு கோழி, ஒரு கோழியே 2 கிலோ வருது. வந்துடும். இங்கே பாருங்க, இவங்களும் அவங்கள விட மாட்டேங்காங்க, அவங்களும் இவங்களுக்கு ஈடாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கத்தி பார்த்தீங்கன்னா கீழே பைப்பு வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஆனால் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க, அதை குறைக்கவே மாட்டேங்காங்க. ரெண்டு கேஜி 2.25 கிலோ இருக்கான். 2.25 கிலோ இருக்கான். என்ன பண்ண எல்லாம் முடினா இப்போ அது எல்லாம் முடியல எடுத்தோம்னா எல்லாம் கையில் வாங்கிக்கலாம். அவனுக்கும் இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாது. 500 500 புட் 500 வந்துருச்சு. 500 ரூபா போட சொன்னேன். அதாவது என்ன ஊர் இது? இலக்கல்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெங்காயம், தக்காளி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதை வாங்கிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஆப்டான பிளேஸை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம்.
கிட்டத்தட்ட நம்ம கறி வாங்கின இடத்துல என்ன சொன்னார்னா அந்த ஐயா வந்து 2 கிலோமீட்டரு வந்து 2 கிலோமீட்டரில் வந்து வெங்காயம் தக்காளி கிடைக்குன்னு சொன்னார். பட் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளியே கிடச்சிச்சு. அந்தளவுக்கு வந்து இதாச்சு. அப்புறம் இப்படி வச்சுக்கோமா இந்த பிளேஸு அங்கே போயிடலாம் ப்ரோ. இல்லை இந்த விட இந்த இங்கே அப்புறம் புளிக்கையாக இருக்குது ப்ரோ. இங்கே வைங்க ப்ரோ. சிக்கன் பாருங்க 2 கிலோ சிக்கன். ஈரல் தான் உங்களுக்கு மேலே. ஆமாம். ஏன் ப்ரோ இப்போ இதெல்லாம் இது இங்கே நம்மள உட்காந்துப்போம், ஈஸியாக வெட்டிப்போம், அப்படியே அங்கே போய் போட்டுடலாம். ஏன்னா அங்கேருந்து நம்ம திருப்பி இங்கே வரணும். தக்காளி சாதம் மாதிரி இருக்கு ப்ரோ. தக்காளி தக்காளி சாதம் இல்லை, சிக்கன். இல்லை கொஞ்சம் என்ன ப்ரோ, நாட்டு சக்கரையா? இல்லை ப்ரோ, நீங்கள் அதுக்கு மேலே அது குழம்பு பிடி ப்ரோ. குழம்பு பிடியா? இருக்கு நாட்டு சக்கரை போட்டா நல்லா இருக்கும். நீங்கள் வைக்கிற நம்ம வைக்கிறதா சமையல்னு சொல்லலையே எனக்கு தெரிஞ்சு. பிரியாணி நாட்டு சக்கரை போட்டா ப்ரோ? எல்லாமே நாட்டு சக்கரை, சீனி எல்லாம் போட்டோம். எப்படி ப்ரோ இருக்கு? இது எப்படின்னா அந்த கோயிலில் கல்யாண சாப்பாடு, கோயில் சாப்பாடு சாப்பிடல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. சுட 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 கொதிக்குது. கொம்பை பாருங்க, பாரு கொம்பை காட்டு மாடு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க காட்டு மாடு மாதிரி இருக்கு. இன்னும் ஓரமாக போகும். நீ எதுக்கு அது மண்டே ஆட்டுறோம், நம்மகிட்ட வந்துடாம பாக்குறது பார்த்தீங்களா? ரூட்டு பாக்குறது இங்கே வரட்டே, அங்கே ஒரு மாட்டை போடுறான். காட்டு மாடு தனிக்கு முத்திர மாடு, ரொம்ப முத்திர மாடு. நீங்கள் ஓரமாக போக எனக்கு பேச முடியாது. காமிங்க நீங்கள் முதல்ல. இங்கே பாருங்க, பால் வாங்கியிருக்கோம். சோனாய் தூத். எப்பவுமே முதல் பால் கண்டுக்குட்டிக்கு. ஆமாங்க, அதாங்க பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. ஓ அவர் ஏற முடியலையா? ஏற முடியல, ஏற வாய்ப்பு இருக்கு. என்னாச்சு? யார் ஏற முடியல? டிக்கி ஓப்பன், டிக்கி ஓப்பன். என்னாச்சு? போன் எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் போன் எடுக்க. இங்கே வந்து பால் வந்து இந்த கடையில் வாங்கினாங்க. இந்த போட்டுருக்கு பாருங்க, அந்த கடையில் பால் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷில் போட்டாலும் படிக்கலாம். ஆமாம், அந்த கடையில் பால் வாங்கிட்டு வந்துருக்கோம். அடுத்து காஃபி போட போகிறோம். மொத்தத்தில் நாங்கள் வந்து எங்கே போனோமோ அங்கே போகிறோமோ இல்லையோ, வேலைக்கு நல்லா உணவு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். காலையிலேருந்து 100 கிலோமீட்டர் ராத்திரி தான் ப்ரோ நமக்கு சூடு பிடிக்கும். ஆமாம், பகலெல்லாம் சமையல்லே போயிருது ப்ரோ. இல்லை லாரிக்காரங்க கூட, லாரிக்காரங்க கூட இத்தனை இடத்த நீ படி சமைக்க மாட்டாங்க. அது எப்படின்னா ப்ரோ, மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரீ லஞ்ச் பார் டிரைவரா கார் டிரைவரா இங்கே தானே உங்களுக்கு ஃப்ரீ போட்டுருக்காங்கல்ல. ப்ரோ நீங்க இங்கிட்டு வாங்க. இந்த ஹோட்டல்லையா? இந்த ஹோட்டல் ப்ரோ, நான் ஃப்ரீயாக போய் சாப்பிட்டுக்கலாங்க, நான் டிரைவர்னு சொல்லி. ஃப்ரீ. ஆமாம், நான் கிளீனர். சைட்டா பேர் கீழே போவா பால் காய்ச்ச பாதம் இருக்கா? கீழே போவா? இல்லை அது உள்ளே போகிற மாதிரி இருக்கு சொலாப்பு. ஓகேயா? இது சிட்டிக்குள்ளே போயிடும். இல்லை நீங்கள் மெயின்லேயே போயிருங்க ப்ரோ, அங்கிட்டு போயிடுவோம். அங்கே போயிருமா? அப்போ பார்த்துப்போம். எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. சரி மெயினில் போயிடுவோம்.
மெயினில் எப்படி இருக்கும் ஏதோ அது வேறு பாதையை போய் வந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாதுகாட்சியில் உங்களை சந்திக்கிறோம். இங்கே பாருங்கள், என்ன வந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து 624 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் 4-wheel drive இருக்குது. இந்த மாதிரி இப்போ மாஸ்ட் மணி பார்த்தீங்கன்னா 5:36. போய் டீயை போடுவோமா? ப்ரோ ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சிரும். பால் காய்ச்சோன்னா ஆஃப் பண்ணிடுங்க, வடி விட்றாதீங்க. ஆஃப் பண்ண ரெடியாக இருந்துங்க. ஆ ப்ரோ எதுக்கு இருக்கீங்க? அது ஆற்ற வண்டி தான். எப்படி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க, அப்படியே ஆற்றுங்க. அப்படி தான் லைட்டாக ஊற்றி கையில் விட்டாங்க. அது என்ன பண்ணலாம்? ஊற்றிடுவா ஆற்றுங்க. திரும்ப ஊற்றுவா. காஃபி தயார் பண்ணியாச்சு. பேலன்ஸ் காஃபி வந்து இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி அப்பப்போ கொஞ்சமாக குடிக்க வேண்டியதான். டீ எல்லாம் குடிச்சாச்சுங்க. இனி நிப்பாட்டாமல் குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டர்னாச்சும் ஓட்டுறதான் டார்கெட்டு. ஸோ அடுத்து வந்து நைட் சாப்பாடு தான். நைட் சாப்பாடுக்கு வந்து ஆல்ரெடி சிக்கன்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம், அதான் சாப்பிட போகிறோம். சரி, அப்படியே போக கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வந்து 624 கிலோமீட்டர் இருக்குங்க. கிளம்புவோமா? இப்போ தான் 624 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமாகி போச்சு. வெயிட் பண்ணுங்க. இந்த சம்பவம் என்னென்னா, இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் போனோம். அது எதுக்குன்னா, வண்டி நிப்பாட்டிட்டு சொல்கிறேன். எத்தனை வார்த்தை இருக்குன்னு பார்க்கவா? அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் வச்சு நம்ம வந்து எந்த டூர் போக முடியாது. திங்க பேலை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கட்டமாக பாத்ரூமுக்கு நிப்பாட்டோம். பாத்ரூம் டூர் போகிறோம். பாத்ரூம் சரியில்லை போல ப்ரோ. எல்லாரும் பார்க்குறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இங்கிட்டு இருக்கான். சரிங்க, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம்னாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக ஒரு 100 கிலோமீட்டர்னாச்சும் ட்ராவல் பண்ணுவோம். நம்ம வந்து காலையில் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம வந்து அங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த ஐட்னரியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்ன ஐட்னரி இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவலிங்கில் வந்து நம்ம பண்ண சமையல், சாப்பிட்டது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு 1 ஹவரில் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு காமிக்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து 100 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு வழியாக வந்துட்டாங்க. மணி வந்து இப்போ வந்து கரெக்டாக 8:30 ஆகுது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான ரோடு தான். எப்படின்னா சிங்கிள் லைன் ரோடு தான் ஃபுல்லாக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பு தான் வர்றது. இங்கே வந்து 21 டிகிரிங்க. போட போகிறோங்க. அந்த தாபாவில் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணால் அப்படியே போட பரவாயில்லையா ப்ரோ? போடுறதுக்கு தானே. யார் கேட்க? மகாராஷ்டிராவில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க, நீங்களும் வாங்க. உள்ளே போவோம். இந்த ரோடு பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து நேஷ்னல் ஹைவே கனெக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஊருக்குள்ளே கொண்டு போகுது. பட் ஆனாலும் நல்லாயிருக்கு ரோடு. முன்னாடி ஸ்டார்டிங் இந்த நேஷ்னல் ஹைவே தான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒவ்வொரு ஊரை கனெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஹைவே இது. ஒரு ரொட்டி வந்து 15 ரூபாயாம். ஸோ 15 ரொட்டி கேட்டிருக்கோம். ரெடி ஆகிட்டு வரட்டும். சாப்பிடையில் எப்படி சாப்பிட்றோங்களோ காமிக்கிறேன். குஜராத். இது ஷிரடி. குஜராத். ஸோ அந்த வால் காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த வால் வந்து 3500 ரூபாயாங்க.
ஓனர் அண்ணே வாங்கி வச்சிருக்காரு. தூக்கவே முடியாது. ப்ரோ சமைக்கிறதுக்கே சொல்றாரு. அண்ணன் என்ன சொல்றாருன்னா இங்கேயே வச்சு சமைக்க சொல்றாரு. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி சமைச்சிட்டு வாங்கிறதா அவர் தெரியல. அவர் சொல்லி புரிய வைக்க முடியல. அதுதான் கூட்டு போகல வர மோதல் எப்பயும் காதலில் மாறுற மாதிரி வந்தோடனே மூஞ்சியை காமிச்சாலும் அதுக்கப்புறம் எங்களை லவ் பண்ணுறாங்க இவங்களை. திறந்து காமி. ஓகே ஓகே சூடு பண்ணி தரேன். चालू नाही गरम होते जेवायचं जेवण. बैठ बैठ. अरे स्टव ए சொல்றாங்க இல்ல. सब एक यस என்னடா முடியலனாரு. बहुत दूर जा रहे हैं अभी. लॉन्ग ड्राइव. ले लद्दाख लॉन्ग ड्राइव जा रहे हैं. முடியலையா? कश्मीर कश्मीर. हमारा ये सब शूटिंग फिटिंग करके लेके जाओ उधर. हाँ प्लेस नेम ना. हाँ प्लेस नेम ये इसका नाम तालुका करमला जिला सोलापुर महाराष्ट्र. शॉप नेम है. हाँ शॉप नेम होटल मालराम. சார் வந்தோம். நீ என்ன சொன்ன? ஏய் நான் கூட சொன்னேன். நான் தான் சொன்னேன் அண்ணன் நம்ம கைவிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் அருமையாக பேக் பண்ணியிருக்காரு. நம்மளை கைவிடலை. அடாடா தட்டுமே கொடுத்துட்டாரு. எல்லாமே அடாடா சுட சுட இருக்கேன். டப்பு டப்புன்னு போட்டு விடுவோம். பாருங்க இப்போ நைட் சாப்பாடு இங்கே ரொட்டி, நம்ம மத்தியானம் மிச்சம் வச்சுருந்த இந்த சிக்கன் கறி. ஒரு ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றிட்டு சிக்கனில் கை வச்சுட்டு போகுது. கொடுத்துக்கிட்டே இருக்கு. செந்திரியாவா? लिंबू लिंबू லிம்பு லிம்பு 4 லெமன் கொடுத்துருக்கான். சார் குடி ஒரு बेर कितना लो ओके ठीक कूलिंग नहीं कूलिंग कूलिंग नहीं नहीं मैं ला के दिखाता है. हाँ नॉर्मल 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 क्या देखना पड़ेगा यार. नॉर्मल ओके चिकन कुழம்பு ला के देता चिकन வித்தியாசமா இருக்கு. அது மேல தண்ணில போ. ஓ அம்மா வெங்காயம் இங்க இப்போ பாருங்கள் மணி வந்து 12:44 ஆகுது. கிட்டத்தட்ட 366 கிலோமீட்டருக்கு 8 மணி நேரம் காமிக்குது. இது ஒரு காட்டு கேவலமான நேஷ்னல் ஹைவேவாக இருக்குது. ஸ்டேயான்னு பாருங்கள் 160 நேஷ்னல் ஹைவே. 3வது 4வது இயர் தான். அதுக்கு முன்னையும் பள்ளம் வந்துடுது, டைவர்ஷன் வந்துடுது. இது ஒரு ஹைவேன்னு வேற சொல்லிட்டு இதில் விரட்டுறாங்க. இப்படி தான் மனசு வருது வண்டியை போட்டு தோட்டுறதுக்கு இவங்களுக்கெல்லாம். ஃபுல்லாக சோல்டிங்க ஹைவே ஃபுல்லாக. உங்களுக்கு வந்து நைட்டு விஷுவல்ஸ் செட்டாக இருந்ததில்ல, ஃபுல்லாக சோல்டிங்லேயே தான் இருக்குது.
சொல்லினா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அங்கங்கே பெரிய பெரிய பள்ளமே நடக்கு. இதில் வந்து டைவர்ஷனில் உண்மை வேறு. எதிர்த்த மாணிக்கு வரவங்க வந்து ஃபுல்லாக பிரைட்டு போட்டு தான் வரான், ஒன்றுமே தெரியாது ரோடு. கூத்து மதிப்பாக பார்த்து ஓட்ட வேண்டியதான். இதில் ஹைவேல ஸ்பீட் பிரேக் வேறு. வந்த இடத்துல விட்டோம்னா அவ்வளோதான். சஸ்பென்ஷனு, டிஸ்க்கு, ட்ரம்மு எதாக இருந்தாலும் காலி தான் வண்டியில். கன்யூஸாக 2 ஸ்பீட் பிரேக்கு. எவனாவது ஒருத்தன் டிம் பண்ணுறானான்னு பாருங்களேன். ஆப்போசிட்டில் ஒருத்தன் டிம் பண்ண மாட்டான், நம்ம டிம்மில் வச்சுருந்தாலும் கூட. இல்லை பியூட்டின்னா லெஃப்ட் சைடில் பெரிய கிடங்கு மாதிரி ஒரு அடிக்கு சாக்கடை மாதிரி தோண்டி போட்டிருக்காங்க, இன்னும் ரோடு போடாமல். லெஃப்ட் ஓவராக ஏற்றுனோம்னா உள்ளே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் வண்டி. ஆனால் மேட்ரு இந்த ரோட்லேயே வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கெலாம் பஞ்சமே இருக்காதுங்க. கன்யூஸாக தாபா இருக்குது. அதுவும் பாருங்களேன், இந்த பழைய படத்துலலாம் வந்து ஒரு ஐட்டம் சாங் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஹீரோ இந்த மாதிரி ஏதாச்சும் தூள் படத்தில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பாருங்கள் லைட்லாம் போட்டு அப்படி ஒரு சாங் ஷூட்டிங்கே எடுக்கலாம். அந்தளவுக்கு சரியான செட்டப்பில் ஒரு தாபாவாக வருது. பட்டு ரோடு தான் வந்து அதுக்கு இதை மாதிரி இல்லை, கேவலமாக இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1:51 ஆகுது. நம்ம இப்போ வந்து சீரடியில் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து சீரடி தாண்டி தான் வந்து சூரத்து போனோம். ஸோ இப்போ சீரடியில் இருக்கோம். பாருங்கள், சீரடி ரோடு பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட்டு சொல்லாமல் டிவோஷனல் ஸ்பாட்னால நிறையா ஹோட்டல்ஸாக இருக்குது. போட்டிருக்கு பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனு எல்லாம் போட்டிருக்கு. சாய்பாபாவுக்கு சிலை பாருங்கள். ஸோ இதுதான் டெம்பிள்னு நினைக்கிறேன், மந்திர். ஆமாம், இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் கோவில். தர்சன் என்ட்ரி, இதுக்குள்ளே தான் போகணும். சாமி கூட இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். காலையில் இந்த இடம்லாம் பார்த்தாலே யோசித்து பார்த்தாலே தெரியுது எவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு. அவ்வளோதாங்க, சரி விட்டு வெளில வந்துட்டோம். அவுட்டரை பிடிச்சாச்சு. இன்னும் நம்ம வந்து 4 கிலோமீட்டரில் வந்து லெஃப்ட் ஏறி நேஷ்னல் ஹைவேல கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. The next day.
The next day. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூரத் வந்துட்டோங்க. சூரத்துக்கு வந்து நேற்றே வந்துட்டோம். பட் நேற்று வந்து செம்ம டயர்டு, பாடி செம்ம ஹீட்டு. ஸோ வந்தோடனே ரூம் எடுத்து தங்கிட்டோம். ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மறுநாள், அதாவது இன்றைக்கி வந்து நான் வந்து மறுநாள், நேற்று வந்ததுக்கு இன்றைக்கி தான் வந்து நான் வ்ளாக் பண்ணுறேன். சூரத்தை பொறுத்த வரைக்கும் சூரத் அந்தளவுக்கு ஒரு டூரிஸ்ட் சென்டர் கிடையாதுங்க. இது ஒரு பிஸ்னஸ் சென்டர். ஸோ இங்கே வந்து ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் தான் இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இது ஒரு காம்ப்ளெக்ஸு காமிக்கிற பாருங்க, ஆகாஷ் பிஸ்னஸ் சென்டர் பார்த்தீங்களா, இது ஒரு காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸில் ஹோட்டல் தி லைஃப் இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்ம ரூம் எடுத்துருக்கோம். அது 4th ஃப்ளோரில் அந்த இடத்துல இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ் எப்படியே உள்ளே போகும். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரூமோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ இதுக்குள்ளே போனால் தான் ரூமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதான் ரூமுங்க. இது வந்து ஸ்வீட் ரூம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவல் பெட்டு, பாத்ரூமில் ஒரு பாத் டப் இருக்குங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ்னால் இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளேவுட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கடை மாதிரி காம்ப்ளெக்ஸில் எடுத்து அதில் வந்து இப்படி ரூமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ வந்து இங்கே ஒரு பாத் டப்போட ஒரு டாய்லெட்டு. ஸோ இதனால அது பேர் சூட் ரூம். கீழே வந்து அப்படியே பார்க்கிங் இறங்குதுங்க. ஹோட்டல் தி லைஃப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது உள்ளே அப்படியே இறங்குனீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கு. ஸோ இதெல்லாம் ரூமுங்க. இதில் 4th ஃப்ளோர், இங்கே தான் ரூம் இருக்குது. இது காம்ப்ளெக்ஸோட பார்க்கிங்க. ஸோ இப்போ சூரத் எதுக்கு வந்திருக்கோம், எங்கே போகிறோம் சூரத்தில் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லைக்கும் போட்டுருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.